Hello friends, welcome back to our channel. இன்னைக்கு நான் பார்க்க போற வீடியோ பத்தினா Android Chrome browserல வந்து புதுசா ஒரு அப்டேட் கொடுத்திருக்காங்க. ஒவ்வொரு அப்டேட்டும் நம்ம சேனல்ல வந்து கண்டிப்பா வந்து கவர் பண்ணிட்டா இருக்கும். Chrome browser வந்து நிறைய அப்டேட்ஸ் வந்துட்டு இருக்காங்க. அந்த வகையில இன்னைக்கு ஒரு அப்டேட் சூப்பரான அப்டேட் கொடுத்திருக்காங்க. இந்த அப்டேட் உங்களுக்கு கண்டிப்பா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சோ வீடியோ தொடர்ந்து கடைசி வரைக்கும் பாருங்க. Android Chrome browser நான் வந்து டெஸ்க்டாப் சொல்ல கிடையாது Androidல சொல்றேன். Android Chrome browser வந்து லேட்டஸ்ட் அப்டேட் பண்ணாங்க. Play Store போய் அப்டேட் பண்ணிக்கங்க. அப்டேட் பண்ணிட்டு இந்த அப்டேட்டோட நேம் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த ஃபீச்சரோட நேம் பாத்தீங்கன்னா வந்து previews, அதாவது வெப் பேஜ் வந்து preview பண்ணிக்க மாத்த முடியும் இந்த அப்டேட் தான். சோ இந்த அப்டேட் பத்தின டீடைல்ஸ் தான் வந்து பார்க்க போறோம். சோ இந்த அப்டேட் எப்படி எல்லாம் யூஸ்ஃபுல்லா இருக்கும், யாராருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லா இருக்கும், எந்த மாதிரி டைம்ல வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும் சொல்லி எல்லாமே இந்த வீடியோல வந்து பார்ப்போம். சோ இந்த வெப் பேஜ் preview பார்க்கிறதுக்கு முன்னாடி இப்போ எக்ஸாம்பிள் நான் சொல்லிறேன். நம்ம வந்து ஏதோ ஒரு மொபைல் வந்து நீங்க சர்ச் பண்ணுங்க, இப்போ மொபைல் வந்து வாங்க போறீங்க, under 20,000 under 10,000 வந்து ஏதோ ஒரு மொபைல் வந்து வாங்க போறீங்க, பட்ஜெட் மொபைல், flagship மொபைல் எதுவும் வாங்க போறீங்க. இப்போ நம்ம முஸ்லிம் பர்பஸ் மத்த Brave browser தவிர இப்போ Chrome browserல போய் செக் பண்றீங்க. செக் பண்ணும்போது வந்து ஒரு under 10,000 பெஸ்ட் மொபைல்ஸ் சொல்லி போறீங்க. லிஸ்ட் வந்து நிறைய வெப்சைட்ல வந்து கொடுத்திருப்பாங்க. இப்போ GSRM, Gadgets 360 and Smartfix, Price Baba இந்த மாதிரி ஏகப்பட்ட வெப்சைட்ஸ்லாம் இருக்கு. இந்த வெப்சைட்ல வந்து நீங்க மொபைல் செக் பண்ணி பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா ஒவ்வொரு டேபை வந்து நீங்க வந்து ஓபன் பண்ணணும். இல்ல ரெண்டு மொபைல் வந்து கம்பேரிசன் பண்ணிக்கிறதுக்கு நிறைய ஆப் இருக்கு. பட் வெப் பேஜ்ல ஓபன் பண்ணணும்னா நீங்க ஒரு டேப் ஓபன் பண்ணி ஒரு மொபைல்ல வந்து நீங்க கம்பேரிசன் போட்டு அடுத்த டேப் ஓபன் பண்ணி இன்னொரு மொபைல் வந்து கம்பேரிசன் போட்டு வந்து செக் பண்ணிட்டு இருக்கணும். அந்த செக் பண்ணும்போது வந்து நீங்க அந்த டேப் கிளிக் பண்ணி வந்து டிக் பண்ணி பார்க்கறதுக்கு வந்து ரொம்பவே கஷ்டமா இருக்கும். இந்த வெப் பேஜ் ப்ரிவ்யூ வந்து இந்த இடத்துல யூஸ்ஃபுல்லா இருக்கும் சொல்றேன். எப்படி யூஸ்ஃபுல்லா இருக்கும்னா நீங்க அந்த ஃபர்ஸ்ட் சர்ச் பண்றீங்க, பெஸ்ட் 20,000 மொபைல்ஸ் அண்டர்னு போடுறீங்க, கீழே வந்து நிறைய வந்து வெப்சைட் ஆகும். நீங்க ஒரு வெப்சைட் வந்து கிளிக் பண்ணி பார்க்கும்போது வந்து அதுல வந்து மொபைல் கம்பேரிசன் வந்து பார்த்துட்டு இருப்பீங்க. ஸோ நெக்ஸ்ட் சேஞ்ச் பண்றதுக்கு பதிலாக நீங்க பேக் வாங்க. பேக் வந்தவொடனே கீழே வந்து நிறைய வெப்சைட் கொடுத்துருப்பாங்க. நான் சொல்லி பாத்தீங்களா, இப்போ நிறைய வெப்சைட் கொடுத்துங்க, ஸ்மார்ட்பிக்ஸ் ஆகட்டும், மிஸ்டர் போன் ஆகட்டும், 91 மொபைல்ஸ் இந்த மாதிரி வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த லிங்கை வந்து லாங் பிரஸ் பண்ணுங்க. லாங் பிரஸ் பண்ணீங்கன்னா அதுலயும் கொடுத்துருப்பாங்க, ப்ரிவ்யூ வெப் பேஜ் கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்க அதை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் டேப் ஓப்பன் ஆகாம அதுலயே வந்து இன்பில்டா ஒரு பாப்அப் விண்டோ, ஒரு டேப் மாதிரி சின்ன டேப் மாதிரி ஓப்பன் ஆகும். ஸோ இதுல வந்து நீங்க வந்து ஸ்க்ரோல் பண்ணி பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த டேப் ஓபன் பண்ணாமே அந்த வெப்சைட்ல இருக்கிற வெப் பேஜஸ் என்ன டீடைல்ஸ்ல இருக்க எக்ஸாக்ட்லா நான் சொன்ன மாதிரி வந்து மொபைல் கம்பேரிசன், அதாவது அந்த ரெண்டாவது மொபைல் கம்பேரிசன் ஈஸியா வந்து நீங்க அந்த வெப் பேஜ்ல வந்து ஸ்க்ரோல் டவுன் பண்ணி பார்த்து உங்களுக்கு அந்த இன்ஃபர்மேஷன் வந்து நீங்க வந்து கேதர் பண்ணிக்க முடியும். சோ அதாவது எப்படி யூஸ்ஃபுல்லா இருக்கும் சொன்னீங்கன்னா ஒரு சிம்பிள் தான். அதாவது ஒரு டேப் ஓபன் பண்ணி நெக்ஸ்ட் டேப்ல போய் ரெண்டு மொபைல் கம்பேரிசனுக்கு பதிலா ஒரே வெப் பேஜ்ல வந்து நீங்க லாங் பிரஸ் பண்ணி ப்ரிவ்யூ பேஜ் கொடுத்து ரெண்டு மொபைலையும் அட் டைம்ல வந்து கம்பேரிசன் பண்ணிக்கலாம். நீங்க அதை க்ளோஸ் பண்ணிட்டு வந்து நீங்க வெளியே போகாம வேற நியூ டேப் ஓபன் பண்ணாம அடுத்த வெப்சைட்ல இருக்கிற அந்த மொபைலோட கம்பேரிசன் ஈஸியா வந்து செக் பண்ணி பார்த்துக்கணும். இதே மாதிரி தான் மொபைல் கம்பேரிசன் ஆகட்டும், வேற ஏதாவது கம்பேரிசன், ஏதாவது ப்ராடக்ட் வாங்க போறீங்க, கேஜெட் வாங்க போறீங்க, வேற ஏதாவது டீடைல்ஸ் சர்ச் பண்றீங்க அப்படின்னு எல்லாத்துக்குமே வந்து இந்த ப்ரிவ்யூ வெப் பேஜ் கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ எனக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏதாவது நான் பிளாக்ஸ் வந்து படிச்சுட்டு இருக்கேன்னா, ஏதாவது டெக் நியூஸ் படிச்சுட்டு இருக்கேன்னா நான் வேற வெப் பேஜ் போய் நான் கம்பேரிசன் பண்ண, அதாவது எக்ஸாம்பிளுக்கு விண்டோஸ் பத்தின வருதோ, ஆண்ட்ராய்ட் பத்தின டீடைல்ஸ் வருதோ, அந்த பிளாக்ல என்ன போட்டிருக்காங்க, இந்த பிளாக்ல என்ன போட்டிருக்காங்கன்னு சொல்லி நான் வந்து கம்பேர் பண்ணி பார்க்கறதுக்கு எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். நான் வேற டேப் ஓப்பன் பண்ணி பார்க்கறதுக்கு பதிலா அல்லது வேற மொபைல் ஓப்பன் பண்ணி செக் பண்ணி பார்க்கறதுக்கு பதிலா லாங் பிரஸ் பண்ணி அந்த ப்ரிவ்யூ வச்சு கிளிக் பண்ணோம்னா ஈஸியா வந்து நம்ம பார்த்து இன்ஃபர்மேஷன் வந்து கெயின் பண்ணிட்டு டக்குன்னு நம்ம நெக்ஸ்ட் கீழே என்ன வெப்சைட்டோ அதையும் நம்ம ப்ரிவ்யூ பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இந்த யூஸ்ஃபுல், அதாவது இந்த ஃபியூச்சர் வந்து எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. உங்களுக்கு எந்தெந்த வகையில இந்த ஃபியூச்சர் யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு சொல்லி கேட்கிற கமெண்ட் செக்ஷன் கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் இந்த அப்டேட் யாராருக்கெல்லாம் வந்திருக்கு அவங்களுக்கு கேட்கிற கமெண்ட் செக்ஷன் கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் இந்த அப்டேட் பத்தின ஏதாவது டீடைல்ஸ் இருந்துச்சுன்னா, ஏதாவது கருத்துக்கள் இருந்துச்சுன்னா கேட்கிற கமெண்ட் செக்ஷன் கமெண்ட் பண்ணுங்க. அந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்க. எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னு சொல்லிட்டு விட்டுறாம எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்க. அண்ட் மீண்டும் ஒரு நல்ல உங்களை சந்திக்கிறேன்.